ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு மேட்ச் ப்ரிவ்யூக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ. என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி கவுஹாத்தியில் நடக்குது. அவங்க கவுஹாத்தியில் எத்தனை மேட்ச் தான் விளையாடுவாங்க? 3 எப்போதான் மேட்ச். ஜெய்ப்பூர் போவாங்க? ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அதான். கவாதி. ஸோ அடுத்த மேட்ச்ல இருந்து ஜெய்ப்பூர் போறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? யார் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஹை ஸ்கோரிங் கேம் எதிர்பார்க்குறீங்களா? என்ன மேட்சப் எதிர்பார்க்குறீங்கன்றதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பேசலாம். ஃபர்ஸ்ட் டீம்ஸ்ல இருந்து போகலாம். ரெண்டு டீமுமே எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தோணுதா ஏதாவது? வாய்ப்பே இல்ல. 2 பேரும் டேபிள் டாப்ல இருக்காங்க. எதுக்கு சேஞ்ச் பண்ண போறாங்க? இன்ஜிரி இருந்தா மட்டும்தான், மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் இருக்காது நினைக்கிறேன். கிளாஷ் ஆஃப் டேபிள் டாப்பர்ஸா? ஆமா. அதாவது இது வரைக்கும் தோக்காத 2 டீம். நாளைக்கு ஒரு டீம் தோத்துரும். சரி சொல்லுங்க. அதுக்கு அப்ப வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நாளைக்கு மேட்ச்ல ஹை ஸ்கோரிங்கா, பேட்டிங் ஹெவியா இருக்கிற 2 டீம். ஹை ஸ்கோரிங் இருக்காது. லைக் இந்த மாதிரி 170s 180s தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு டீமுமே நல்ல போலிங் இருக்கு. நல்ல பேட்டிங்கோட ரெண்டுமே நல்ல போலிங் வச்சிருக்கறதுனால ஸோ 200 அவ்வளவு சீக்கிரம் அடிக்க விட பண்றாங்க ரெண்டு பேருமே. 180s தான் முடியும் நினைக்கிறேன். இல்ல இப்போ 180 190 இல்ல இது வரைக்கும் ஆர்சிபி 2 மேட்ச்லயுமே 200+ அடிக்க விட்டாங்க. ஆனா அது சின்னசாமின்னு சொல்லலாம். ஆனா அவங்க பவுலிங்குமே விக்கெட் எடுக்கிறாங்களே தவிர எக்கனாமியா போடுறது இல்ல அவங்க. அவங்க கரெக்டான டயத்துல அவங்க விக்கெட் எடுத்துடுறாங்க. அதனால உனக்கு நல்ல பவுலிங் லைனப் மாதிரி தெரியுது. எக்கனாமி எல்லாம் பெருசா பார்த்தேன்னா அடிக்க விட்டுறாங்க. நீ எஸ்ஆர்ஹெச் மேட்ச் எல்லாம் பார்த்தனா 20க்கு 3ல இருந்து அவங்க 200 அடிச்சாங்க. அப்படி பார்த்தா எனக்கு ஆர்சிபி இல்லை பவுலிங்ல எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது நாளைக்கு தெரியும். ஏன்னா சின்னசாமியில அவங்க பேட்டிங் கடார் முடார்னு அடிச்சு 250 அடிச்சிடறாங்களா? 2 மேட்ச்மே கிட்டத்தட்ட 250 அடிக்கிற ரேஞ்சில் தான் விளையாடினாங்க. ஸோ நாளைக்கு மேட்ச்ல ஒரு நல்ல பவுலிங் லைனப் அவங்க மீட் பண்றப்போ பார்க்கணும். இதுக்கு முன்னாடி விளையாண்ட 2 டீமோட பவுலிங் லைனப்பும் கொஞ்சம் கோளாறு தான். ஒன்னு எஸ்ஆர்ஹெச், இன்னொன்னு சொல்ல தேவையில்ல மஞ்சள் வீரர்கள். ஸோ அதை விட்டு நாளைக்கு இப்ப நாளைக்கு வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட் விட்டு வெளியே வராங்க. ஆனா எப்பயுமே ஆர்சிபி வந்து ஹோம் கிரவுண்ட் விட்டு வெளியே தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு நல்ல பவுலிங் டீமுக்கு எதிராக அவங்க பேட்டிங் எப்படி இருக்குன்றத பார்க்கணுன்றதுதான் என்னோட இது நாளைக்கு இதுக்கு. வெங்கட் சொன்ன மாதிரி 180 190 தான் எனக்கும் தோணுது. ஏன்னா 2 பேரும் நல்ல பவுலிங் லைனப். அது இல்லாம கவுஹாத்தி வந்து கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும் லைட்டா. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது 200+ ஸ்கோரிங். பட் 200 போனாலும் லைக் எப்படி சொல்றது, என்ன தப்பு இல்லை. ஏன்னா 2 டாப் ஆஃப் தி டேபிள் டீம்ஸ். ஸோ எப்படியும் அடிக்க தான் போவாங்க 2 டீமும். அதுவும் 2 பக்கமும் பாத்தீங்கன்னா ஃபயர் பவர்ஸ் தான் ஃபுல்லாவே. ஸோ நல்ல கண்டஸ்ட் இருக்கு நாளைக்கு. அதே மாதிரி ஆர்ஆரோட மிடில் ஆர்டர்லயுமே பிரச்சனை இருக்கு. எனக்கு இப்ப ஆர்சிபியோட பவுலிங் மேல ஒரு கேள்வி இருக்க மாதிரி ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் மேலேயும் எனக்கு கேள்வி. ஏன்னா அவங்க 2 ஓப்பனர்ஸுமே கடார் முடார்னு அடிக்காம ஒரு மேட்ச் போனாங்கன்னா அது என்ன ஆகுன்றது எனக்கு பார்க்கணும். ஆனா அது நாளைக்கு நடக்குமான்றது தெரியல. ஏன்னா அது நாளைக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பவர் பிளே பவுலிங் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே பவுலிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. புவனேஸ்வர் குமாரும் ஜேக்கப் டஃபியும் நல்லா போடுறாங்க. ஸோ நாளைக்கு அது நடக்கும்னு நினைக்கிறேன் நான். நாளைக்கு ஜேக்கப் டஃபி எஃபெக்டிவா இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா ஜேக்கப் டஃபி போட்டு விக்கெட் எடுத்து எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அவரோட பால் வெளில போகுது. ஆனா நாளைக்கு 2 பேரும் ஓப்பனர்ஸ்மே லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ உள்ளதான் வருமே பால். உள்ள வந்து அவங்க 2 பேருமே புல் ஷாட் நல்லா வச்சிருக்காங்க, ஸ்ட்ரெயிட் டிரைவ் நல்லா வச்சிருக்காங்க. ஸோ ஜேக்கப் டெஃபி லைக் அதே லென்த் பெர்சிஸ்ட் பண்ண நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் நாளைக்கு அவுட் ஸ்விங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகைன்ஸ்டா எப்படி போட போறாருன்னு தான் இருக்கு. அது ஒரு டெஸ்ட் அதுவும் நாளைக்கு. இல்ல ரைட் ஹேண்டர்ஸ் அவுட் ஸ்விங் தான் போடுவாரு. புவி தான் எனக்கு தெரிஞ்சு த்ரெட்டா இருப்பாரு நாளைக்கு டஃபியை விட. டஃபி வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பேக் ஆஃப் த லென்த் அவுட் ஸ்விங்கர்ஸ் தான் போடுவாரு எப்பவுமே, ரைட் ஹேண்டர்ஸ்க்கு சொல்றேன். ஸோ அது இன்டூ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் வரும். அப்புறம் இன்னொரு ஸ்டாட் வந்து இந்த ஐபிஎல்ல 3 மேட்ச்ல இது வரைக்கும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸும் அவுட் ஆகவே இல்லை பவர் பிளேல. ஸோ அப்படின்னா அவங்க டீம் நல்ல ஸ்டார்ட், மோர் தென் குட் ஸ்டார்ட்டே கொடுத்துடுறாங்க. அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த மிடில் ஆர்டர் வந்து பெருசா இன்னும் டெஸ்ட் ஆகாதனால நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க எங்க வீக்கா இருக்காங்களா என்னன்னு தெரியவே இல்லை. ஏன்னா ஆட வந்தாதானே ஒழுங்கா ஆடுறாங்களா இல்லைன்னு தெரியும். டாப்ல இவங்களே ஆடிடுறாங்க. ஸோ அதனால டெஸ்ட் ஆகாம இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு புவி ரொம்ப த்ரெட்டா இருப்பாரு நாளைக்கு. ஏன்னா போன சீசன்லயுமே சூரியவன்ஷி உடனே டக்குன்னு அவுட் ஆகினாருன்னு நினைக்கிறேன். போன சீசன்லயும் அது திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவாரா புவின்னு பார்க்கணும் நாளைக்கு. ஆனா போன வருஷம் அந்த சூரியவன்ஷி வேற, இந்த வருஷம் இருக்க சூரியவன்ஷி வேற. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கு, இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பிளஸ் வந்து சூரியவன்ஷியுமே பும்ராவே முதல்ல 2 6 அடிச்சுட்டு நல்லா கான்பிடென்ட்டோட வருவார். அவரு முதல்ல இருக்கிற கான்பிடன்ஸ்லாம் விட. ஸோ அவருமே லைக் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாரு. பிளஸ் என்னோட ஆரஞ்சு கேப்பும் இருக்காரு நாளைக்கு ஜெய்ஸ்வால். அவரும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. மெச்சூரிட்டியா, அதாவது எங்க எப்படி ஆடணுமோ அங்க அப்படி ஆடுவேன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. போன மேட்ச் வந்து 11 ஓவர் மேட்ச். ஸோ நானும் சேர்ந்து அடிச்சாதான் ஸ்கோர் வரும்ட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் பாத்தீங்கன்னா
அவர் தான் அடிக்கிறாருல, நமக்கு லூஸ் பால் வந்தா மட்டும் அடிப்போம். மித்தபடி அவர்கிட்ட குடுத்துருவோன்ற மாரி தான் ஆடுறாரு அவரு. ஸோ அது மெச்சூரிட்டியா நல்லாவே ஆடுறாரு. 170 ஆவரேஜ்ல இருக்காரு இப்போ. அது நாளைக்கு எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாரி ஏன் ஆரஞ்சு கேப் வந்து போன மேட்ச் கொஞ்சம் ஃபில் சால்ட்டுக்கு படலன்னு சொல்லிட்டு வேகமா அடிக்க போறேன்னு பார்த்து கேட்ச் விட்டாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணாம சீக்கிரம் அவுட் ஆகி கொஞ்சம் சொதப்பிட்டாரு. இந்த மேட்ச் அவரு திரும்ப பேக் டு ரன்ஸ் வருவாருன்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல இந்த மேட்ச் நான் யாரு அந்த கோலியா கான்டெஸ்ட் தான் எதிர்பார்க்கறேன். கோலியா எனக்கு கோலி ம்ஹும். வர்சஸ் ஆர்ச்சர் ஸ்லாஷ் பர்கர் பர்கர் பர்கர். சோ கோலி கோலி வர்சஸ் பர்கர் லெஃப்ட் தான் ஹேண்டர்ஸ், பயங்கரமா இருக்கும் அதான் நினைக்கிறோம். கோலி வர்சஸ் ம். லெஃப்ட் ஹேண்ட் இன்ஸ்விங் பவுலர். ஸோ எப்பவுமே அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் கோலிக்கு. பார்ப்போம் அது ஓவர் கம் பண்றாரா என்னன்னு. சால்ட்டுக்குமே நீங்க சொன்ன மாதிரி படாதனாலதான் கோலி அடிக்க போறாரு. ஆனா அதுக்கப்புறம் சால்ட் நின்று அடிச்சிட்டாரு. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு பேட்ல பட்டிருக்கு, அந்த ஃபார்மோட தான் வந்திருக்காரு. அது ஸ்டார்டிங்லேயே அவருக்கு பட்டுச்சுன்னா கோலி வழக்கம் போல அவரோட நேச்சுரல் கேம் ஆடுவாரு. ஸோ அவருக்கு படாதப்போ இவர் அக்ரெசரா மாறும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. பார்க்கணும், அது அவங்களோட ஒரு இதா இருக்கும். பட் அவங்க அதுக்கப்புறம் விக்கெட் போனாதான் அவங்களுக்கு நல்லது ஓப்பனிங்ல. அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க வர பேட்ஸ்மேன்ஸ்லாம் இது தேவ்தத் படிக்கல் பீக் ஃபார்ம்ல இருக்காரு. ரஜத் படிடார் சுத்தி அடிச்சே தீர்வேன் இருக்காரு. டிம் டேவிட் போன மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க நோ பால் போட்டு. அதனால அவரும் திரும்ப மாட்டடி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு பேட்டிங் ஆடாத ஆள் வேற இருக்காங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு, குருணால் பாண்டியா, இவங்களாம் இன்னும் பேட்டிங்கே வரல. ஜிதேஷ் அதாவது சர்மா. ஜிதேஷ் சர்மா வந்தாரு, அவர் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அந்த மாதிரி தான் இருக்காரு. அவர் விடுங்க. ஸோ அவங்க கடப்பாறை டீமா பேட்டிங்ல இருக்காங்க பயங்கரமா. அதே மாதிரி சுயாஷ் சர்மாவை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். இங்க சுயாஷ் சர்மா வந்து போன மேட்ச் 200 ரன் சிஎஸ்கே அடிச்சா கூட அவர் ஒரு நல்ல ஸ்பெல்லு போட்டாரு. அங்க இங்கே ரெண்டு பால் சைட்லயுமே வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நல்லா தான் இருக்காங்க. சோ இங்கேயும் பிஸ்னாய் வந்து பர்பிள் கேப் வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. ரெண்டு பேரும் ஆனா ஒரே ஸ்பின்னர் வச்சு தான் ஆடுறாங்க. சோ நம்ம அப்படிதான் சொல்லி ஆகணும். குணால் பாண்டியாலாம் வந்து தூபையோட ஸ்பீடா போடுறாரு. சோ ஸ்பின்னர் இல்ல கணக்குல வர குருணால் பாண்டியா இங்கன்னா சந்தீப் சர்மா இங்க, அந்த மாதிரி ஸ்பீடு நிஜமா ஈக்குவல் அதுதான், பண்றோம். அதேதான். அதனால சொல்ற ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் இவங்க. எப்படியும் ரெண்டுமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா சுயேஷ் சர்மாவுமே நம்ம ஃபர்ஸ்டே கொஸ்டின் மார்க் வச்சிருந்தோம். போன சீசன் நல்ல சீசனா இருந்தது, இந்த சீசன் எப்படி டர்ன் அப் பண்ணுவாங்க தெரியலன்னு. ஆனா நிஜமாவே நல்லா தான் போடுறாரு. கையில இருந்து பால் நல்லா வருது. பிஷ்னாய்க்குமே பால் நல்லா தான் வருது. பர்பிள் கேப்ல உட்காந்துருக்காரு ஜாலியா ஜம்முன்னு. சோ இது ஒரு நல்ல கான்டெஸ்டா தான் இருக்கும். இல்ல பிஷ்னாய்க்கு வந்து விக்கெட் விழுது, ஆனா சுயேஷ் சர்மா வந்து எக்கனாமிக்கலா போடுறாரு. விக்கெட் விழலனாலும் அது எக்கனாமிய இது பண்றதுனால அடுத்த எண்ட்ல போடுற பவுலருக்கு வந்து விக்கெட் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு வகையில நல்லதுதான். நான் அவரே விக்கெட் எடுத்தானே, அடுத்த விக்கெட் எடுத்தானே, டீமுக்கு விக்கெட் வந்தா ஓகே தானே. சரி, நீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க நாளைக்கு மேட்ச்ல? ஏதாவது மேட்ச் கோலி விசஸ் ஆண்ட்ரே பர்கர் தவிர அதான் புவனேஸ்வர் புவி குமார் வர்சஸ் ஓப்பனிங் அந்த பேட்ஸ்மேன். ஓபனர்ஸ், அது ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆனா எப்படியும் அடிக்குதான் போவாரு சூரியவன்ஷி. சோ அது எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஒரே கியர் தான். எனக்கு வந்து பிஷ்னாய் விசஸ் அவங்களோட மிடில் ஆர்டர் பார்க்கணும். ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் தான் பயங்கர ஃபார்ம்ல இருக்கு அவங்க ஓப்பனர்ஸோட. ஸோ அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் கான்டெஸ்ட் நினைக்கிறேன். ஜட்டு வேற பவுலிங் போடுவார்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஏன்னா போன மேட்ச் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. ரைட் ஹேண்டர்ஸ் ஹெவி தான் இந்த டீம். சோ படிக்கல் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே ரைட் ஹேண்டர்ஸ் தான். கண்டிப்பா ஜெட் யூஸ் பண்ணலாம். ஜட்டு எப்பவுமே ஆர்சிபிக்கு எதிராக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சிஎஸ்கேல இருக்கப்போ. நாளைக்கு ஆர்ஆர் பிங்க்ல எப்படி பண்றாருன்றத நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஆர்சிபில லைக் வெளியிலயுமே எந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னரும் இல்ல. ஆஃப் ஸ்பின்னரே இல்லையா அவங்க கனிஷ் சர்மா மட்டும் தான் இருக்காரு. அவர் ஆட மாட்டாங்க. சார் ஆட மாட்டாங்க. ஐபிஎல்ல ஆஃப் ஸ்பின்னர் இன்னும் அழிஞ்சு போச்சு சார். ம். ரிவ்யூல யோகி சொல்லிருப்பானே. சொல்லிருக்காங்க ஒரு ஆப்ஷன்ல பேக்கப்ல கூட இல்ல. பேக்கப்ல கூட யாரும் இல்ல. இல்ல பேட்டிங் ஆடுவ ஆஃப் ஸ்பின்னர் போடுவேனா அதுதான் வச்சிருக்காங்க எல்லா டீமும். ஐடன் மார்க்ரம், கிளென் பிலிப்ஸ் அந்த மாதிரி, இல்லாட்டி ரியான் பராக் அப்படி சொல்லலாம். உங்க டீம்ல வச்சிருக்கீங்களே திலக் வர்மா. ஆமாமா, அதான் அவரு வில் ஜாக்ஸ் இருக்காரு. பத்தி பேசுறப்ப நானே வருவாரா மாட்டாரா? வருவாரு அவரு. ஆர்சிபி பேட்ச்க்கு வருவாரு பேசிட்டு இருந்தாங்க அடுத்த 2 நாள்ல. தெரியல. சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் டைம் போயிடலாம். அது பக்தா நம்ம கூட ஜாயின் பண்ண முடியாதனால அவர் ஆர்ஆர் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? வெங்கட் என்னப்பா ஸ்டீக் உடைஞ்சு போச்சு? நான் கடைசியா ஸ்டீக் உடைச்சதுக்கு நான் காரணம் இல்லப்பா. இவங்க மண்ணு மாதிரி போலிங் போட்டாங்க. சொல்ல முடியாது. கம்மர் என்னையும் சேர்த்து கூட இழுத்துட்டு போறேன். நான் கடைசியா சொல்றேன். நான் மிச்சம் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கேன். நீ ஜெயிச்சியா? மில்லர் மேட்ச்லாம் யாரும் அதுக்கு யோசிப்பா? நான் என்னடா பண்ணுவேன்? நாங்க யோசிப்போங்க. ஓவரா அப்படி ஓவரமா. அதோட நான் வந்து நாளைக்கு என் டீம் சப்போர்ட் தான். ஆர்ஆர் சப்போர்ட் ரைட்டரு. நான் வந்து நாளைக்கு நான் ஆர்சிபி பக்கம் போறேன். இப்ப நீ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நான் ஆர்சிபி நாளைக்கு. இல்ல நான் வந்து அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு எட்ஜ் பாயிண்ட் இருக்கும். இவங்க பக்கம் போறதுக்கு பவுலிங், இவங்க பக்கம் போறதுக்கு பேட்டிங்.
இது எல்லாமே ஒரே அளவுக்கு ஈக்குவலா இருக்கு. சரி, நானுமே ஆர்ஆர் பக்கமே போறேன். ஆனா அவங்க ஹோம் கிரவுண்டு. சூரியவன்ஷியும் ஜெய்சாலும் மொரட்டு ஃபார்ம்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி பவுலிங் மேல எனக்கு நிறையவே கொஸ்டின் இருக்கு. அதனால நான் வந்து ஆர்ஆர் பக்கமே போறேன். ஸோ 3 ஆர்ஆர் 1 ஆர்சிபின்னு நாங்க போயிருக்கோம். நாளைக்கு மேட்ச் கிட்டத்தட்ட 4 ஆர்ஆர் மாதிரி அர்த்தம் தான். ஆனா பேப்பர்ல 3 ஆர்ஆர் 1 ஆர்சிபி. நான் வர பிங்க் சட்டை போட்டு வந்ததுனால பிங்க் கலர் டீமுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. அப்ப நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்ஃபர்ஸ். பாய் பாய். பாய். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்